கிளிநொச்சியில் வீதியால் சென்றவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் இளைஞன் சம்பவ இடத்திலே பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக இனப்படுகொலை நடக்கவில்லை என்றோ அல்லது இனப்படுகொலைக்கான சாட்சிகள் இல்லை என்றோ நான் எங்குமே சொல்லவில்லை என்று சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான செய்தியையும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ் மாநகர சபைக்குள்ளே தமிழரசு கட்சியின் ஊடாக முஸ்லிம் பெண் ஆசிரியை உள்ளே போகின்றார் என்கின்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. அதுதவிர உகந்தமலை முருகனாலய பரப்பிலே எந்தவித புத்த சிலையும் வைக்கப்படவில்லை, மக்கள் வீணாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்று கோடீஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இவை தொடர்பில் தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கிளிநொச்சியில் வீதியால் சென்ற நபரொருவர் வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து வடக்கில் வாள்வெட்டு சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் தான் இவ்வாறு ஒரு சம்பவம் தற்பொழுது பதிவாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கிளிநொச்சியில் இடம்பெற்றிருக்கின்ற வாள்வெட்டு சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கிளிநொச்சி பூநகரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தம்பிராய் எனப்படுகின்ற பகுதியிலே இந்த வாள்வெட்டு சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் மாலை சுமார் 6:30 மணி அளவில் மோட்டார் சைக்கிளில் நபர் ஒருவர் பயணித்துக் கொண்டிருந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொண்ட நபர் அல்லது நபர்கள் தொடர்பாக எந்தவித தகவல்களும் வெளியாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை பூநகரி போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் பூநகரி செம்பங்குன்று எனப்படுகின்ற பகுதியைச் சேர்ந்த கந்தசுவாமி பிரணவன் எனப்படுகின்ற 28 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று பூநகரி போலீசார் நேற்றைய தினம் தெரிவித்ததாக நேற்றைய தினம் வெளியான செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு வீதியால் சென்ற நபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்று நான் எங்குமே கூறவில்லை என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் தனது முகநூல் பக்கத்திலே ஒரு காணொளி ஒன்றை பகிர்ந்திருக்கின்றார். அவர் பேசுகின்ற காணொலியை தான் அவர் பகிர்ந்திருக்கின்றார். அதிலே அவர் கூறியிருக்கின்றார், இனப்படுகொலை நடக்கவில்லை என்று நான் எங்கேயும் கூறவில்லை, அதுவிட இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் இல்லை என்றும் நான் எங்கேயுமே கூறவில்லை, ஆனால் அவ்வாறு சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுவிட கடந்த 2013ஆம் ஆண்டு அனைவருக்கும் விளங்கக்கூடிய வகையில் அனைத்து மொழிகளிலும் நாடாளுமன்றத்தில் இனப்படுகொலை தான் நடந்தது என்று நான் பேசியிருக்கின்றேன். நான் தான் முதலாக அனைவருக்கும் விளங்குகின்ற அல்லது புரிகின்ற அடிப்படையில் பேசினேன் என்கின்ற வகையிலும் அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். அதிலே அவர் பல விடயங்களை கூறியிருக்கின்றார். இந்த காணொலியிலே அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். ஆனால் இதற்கு முதல் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே, அதாவது ஐபிசி ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலிலே ஊடகவியலாளர் பிரஸ்னோ அவர்கள் இது தொடர்பாக ஒரு கேள்வியை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரனிடம் எழுப்பியிருந்தார். அப்போது அவர் கேள்வி கேட்டிருந்தார், யுத்தம் 2 தரப்புக்கும் இடையிலே நடக்கின்றது, மக்கள் இருக்கின்றார்கள் என்பது தெரியும், புலிகள் அமைப்பும் யுத்த நிறுத்தத்தை கோருகின்றார்கள், ஆனால் அதனையெல்லாம் விடுத்து யுத்தம் நடக்கின்றது, யுத்தத்தை நிறுத்தி இருக்கலாம், அரசாங்கத்திற்கு மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது, அப்படி இருக்கின்ற போது இந்த யுத்தம் நடந்திருக்கிறது, இதனை நிரூபிப்பதில் என்ன பிரச்சனை இருக்கு என்று ஒரு கேள்வி எழுப்புகின்றார். அப்போது அவர் கூறினார், இவையெல்லாம் யுத்த குற்றங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதுதவிர ஒருவர் வாகனத்தை செலுத்துகின்ற போது ஒரு விபத்து ஏற்படுகின்ற போது அதை கொலை குற்றமாக எடுத்துக்கொள்ள முடியாது, நோக்கம் என்பது முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது சொல்லுகின்றார், 2 தரப்புக்கும் யுத்தம் நடக்கின்ற போது, அதாவது உள்நாட்டு யுத்தத்தின் போது இறுதி கட்டத்தில் 2 தரப்புக்கும் யுத்தம் நடக்கின்ற போது அரசாங்கம் மக்களை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில், தமிழ் மக்களை முற்றாக அழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இதனை செய்யவில்லை என்கின்ற
பொருளில் தான் அந்த கருத்தை எடுத்துக்கொள்ள முடிகின்றது. அவ்வாறுதான் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படி இருக்கின்ற போது அங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை, நோக்கம் அளவில் சிந்தனை அளவில் இனப்படுகொலை செய்வது நோக்கம் இல்லை, அதனால் போர்க்குற்றமாகத்தான் அது கருதப்படும் என்பது போன்ற ஒரு கருத்தை தான் அவர் முன்பு பதிவு செய்திருந்தார். அது தொடர்பாகத்தான் பலரும் இது தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். என்று இனப்படுகொலை தொடர்பாக தீவிரமாக பேசப்பட்டு வருகின்றது. அதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பலர் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான சூழ்நிலைத்தான் இந்த பேச்சுக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதனை மறுக்கின்ற வகையில் தான் சுமந்திரன் தற்பொழுது ஒரு காணொலியை தனது முகநூல் பக்கத்திலே வெளியிட்டிருக்கின்றார். அவர் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் கருத்து தெரிவித்த அந்த காணொலியை தான் தற்பொழுது பகிர்ந்திருக்கின்றார். இது தொடர்பாக நீங்கள் விளங்கிக் கொள்வது என்ன? யாழ் மாநகர சபைக்குள் பெண் முஸ்லிம் ஆசிரியை ஒருவர் உள்ளே செல்கின்றார். அதாவது பட்டியல் வேட்பாளர் மூலமாக அவர் இவ்வாறு மாநகர சபைக்குள் செல்லுகின்றார். பாத்திமா ரிஸ்லா எனப்படுகின்ற முஸ்லிம் ஆசிரியை இவ்வாறு தமிழரசு கட்சியின் பட்டியல் வேட்பாளராக யாழ் மாநகர சபைக்குள்ளே நுழைகின்றார். இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே இது தற்பொழுது பெருமளவிலே பேசப்படுகின்றது. காரணம், தமிழரசு கட்சி எம்மை விட சிறுபான்மை இனமான முஸ்லிம்களுக்கு நிறைய விட்டுக் கொடுப்புகளை செய்திருக்கின்றது. அதாவது கடந்த காலத்தில் கிழக்கு மாகாணத்தை முஸ்லிம்களுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஏற்கனவே பல ஒப்பந்தங்களை முஸ்லிம்கள் செய்ததாக இருக்கட்டும், இவ்வாறு பல விடயங்களை பல விட்டுக் கொடுப்புகளை இலங்கை தமிழரசு கட்சி, அதாவது அப்போது இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்திருந்தது. ஆனால் முஸ்லிம் தலைவர்களோ முஸ்லிம் கட்சிகளோ எவ்வாறு செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் தமிழ் வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களின் வாக்குகளை பெற்று முஸ்லிம்களை மாநகர சபைக்குள்ளும் பிரதேச சபைக்குள்ளும் நகர சபைக்குள்ளும் நாடாளுமன்றத்திற்குள்ளும் மாகாண சபைக்குள்ளும் அனுப்புவார்கள். ஆனால் இங்கே நான் இனவாதத்தையோ அல்லது இன வெறுப்பையோ பேச வரவில்லை. விட்டுக் கொடுப்புகள் அல்லது ஒற்றுமை என்பது இரண்டு இனங்களுக்கிடையிலே அல்லது இரண்டு மதங்களுக்கிடையிலே பரஸ்பரமாக இருக்க வேண்டுமே தவிர, நாங்கள் பெருந்தன்மைவாதிகள் போல விட்டுக் கொடுத்து கொண்டே செல்வது தமிழ் மக்கள் மத்தியில் தமிழரசு கட்சியில் அதிருப்தி நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதற்கு மாற்று கருத்தில்லை. அன்று கிழக்கு மாகாணத்தை முஸ்லிம்களிடம் கொடுத்ததால் பல பின்னடைவுகளை கிழக்கு மாகாணம் சந்தித்தது. அதாவது தமிழர்களின் நிலங்கள் பறிபோனது, ஆலயங்கள் எல்லாம் மாற்றம் பெற்றன, ஆலய வளாகங்கள் மாற்றம் பெற்றன. இவ்வாறு பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் அங்கு மக்களால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. தமிழ் மக்கள் பாரிய பின்னடைவையும் அதை தவிர தங்களது உரிமைகளை தாங்கள் பெற முடியாத ஒரு சூழலில் இருந்தார்கள். எனவே இதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தமிழரசு கட்சி நல்லிணக்கம் என்கின்ற ரீதியிலும் அல்லது ஏதோ ஒரு விடயத்தை நாங்கள் புதுசாக செய்கின்றோம் என்கின்ற அடிப்படையிலும் தேர்தலில் போட்டியிட்டு தோல்விவிட்ட சத்தியலிங்கத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தேசிய பட்டியலூடாக கொடுப்பதும், இவ்வாறு ஒரு பெண் முஸ்லிமை தமிழரசு கட்சியின் ஊடாக மாநகர சபைக்கு அனுப்புவதும் இதெல்லாம் தேவையற்ற ஒரு செயல் என்பதுதான் மக்களின் கருத்தாக இருக்கின்றது. ஆகவே விட்டுக் கொடுப்புகள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்க முடியாது என்பதையும் தமிழ் மக்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். மற்றொரு செய்தியாக, உகந்தமலை முருகன் ஆலய பரப்பிலே எந்த ஒரு புத்த சிலையும் வைக்கப்படவில்லை என்று தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான கோடீஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான கோடீஸ்வரன் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது உகந்தமலை முருகன் ஆலய பரப்பிலே புத்த சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டுகள் அல்லது பேச்சுக்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. இந்த நிலையில் தான் இவ்வளவு காலமும் நான் இது தொடர்பாக பொறுமையாக இருந்தேன். இது ஒரு பிரச்சனையான விடயம், ஆகவே பார்த்து கருத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இருந்தேன். ஆனால் இன்று நேரடியாக சென்றேன். அங்கு சென்று குருக்கள் உள்ளிட்டவர்களுடன் பேசினேன். உகந்தமலை முருகன் ஆலயத்துக்கு சொந்தமான 6 ஏக்கர் பரப்பிலே எந்த விதமான புத்த சிலையும் வைக்கப்படவில்லை. மாறாக அதை தாண்டிய, அதாவது கடற்கரையில் இருக்கின்ற ஒரு மலைப்பகுதியில், கடற்கரை சூழலில் இருக்கின்ற மலைப்பகுதியில் கடற்படை முகாமுக்கு அருகிலே இவ்வாறு ஒரு புத்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பௌத்த கொடியும் பறக்க விடப்பட்டிருக்கிறது. அங்கு பெரும்பான்மையான இன மக்கள் மீன்பிடியிலும் அங்கு நின்று தங்கியிருந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். இப்படியான சூழல் தான் அங்கு ஒரு புத்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர அங்கு ஏற்கனவே முருகன் சிலை வைப்பதற்கு அனுமதி கோரப்பட்டதாகவும் அதனை வனஜீவராசிகள் திணைக்களம் மறுத்ததாகவும் கூறப்பட்டது. அது வள்ளியம்மன் மலை. அங்கு தற்பொழுது வரை எந்த ஒரு சிலையும் வைக்கப்படவில்லை. அது எதிர்ப்பக்கத்திலே இருக்கின்ற, அதனை தாண்டிய அந்த ஆலய சூழலுக்கு அப்பாற்பட்ட பகுதியிலே கடற்படை முகாமுக்கு அருகில் தான் வைக்கப்பட்டிருக்கிறதை தவிர மாறாக இதற்குள் வைக்கப்பட இல்லை என்கின்ற ஒரு விடயத்தையும் கோடீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இது தொடர்பாக அலட்டிக் கொள்ளவில்லை, தேவையில்லாத கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் பல மாதங்களுக்கு முதல் வைக்கப்பட்ட ஒரு புத்த சிலை. அதையே இப்போது சமூக ஆர்வலர்கள் பேசுகின்றார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்த்.